இன்னைக்கு காலையில் டிஃபன் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரவையை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவை வந்து இது பண்ணும்போது பாருங்கள், ஒரு நல்ல இதாக கொஞ்சம் வாசனை வரட்டும். அது வர அடி பிடிக்காமல் கரிஞ்சு போகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. இப்போது ரவை நல்லா வறுத்தாயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து மீடியமாக கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நமக்கு இந்த ரவை வந்து ஒட்டாமல் ஸ்மூத்தாக வரும். அதுக்காக தான். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போது உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன், இது வந்து சிம்பிள் ரெசிபி தான். ஆனாலும் இது வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பண்ணுறது தான். ஆனால் நிறைய பேர் இதுலேயும் சொதப்பல் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த இது மாதிரி களி மாதிரி கிண்டும் போது அப்படி ஒட்டி ஒட்டி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் பொறுன்னு வெஜிடபிள் போட்டு ஹெல்த்தியாக டேஸ்டியாக இப்படி பண்ணுறதுன்னு தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். இப்போது ஒரு கேரட்டு, ஒரு 6-7 பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். காய் வந்து கொஞ்சம் நல்லா வசங்கட்டும். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக பட்டாணியை வந்து ஒரு விசில் அடித்து அரை வேக்காடில் வேக வச்சு இது கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து பட்டாணி இன்றைக்கி போடலை. பிள்ளைங்களுக்கு பட்டாணி அவ்வளவு போடுறது இதில் போடுறது பிடிக்கலை. அதனால் வெஜிடபிள் மட்டும் போட்டு பண்ணுறேன். இப்போது நான் வந்து அளவு எல்லாம் பார்க்குறது கிடையாது. 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரியெல்லாம் அளக்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அது பழக்கம் நல்லா இருக்கிறதுனால ஒரு மீடியம் தண்ணி ஊற்றுவேன். அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு கரெக்டாக உதிரியாக வந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்து இது நல்லா இந்த தண்ணியிலே இந்த வெஜிடபிள் எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். அப்படியே கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். இது போடும்போது இப்படி போடும்போது ரவை வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லாட்டா அந்த சீனினா அந்த ஒயிட் சுகரு இதெல்லாம் போட்டு இல்லைன்னா பனானா வரிசி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னி தான் வேணும்னு கிடையாது. இப்போது கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு கொடுத்து கிளறி கொடுக்கணும். எல்லாம் மொத்தமாக அப்படியே கொட்டிக்கிடாதீங்க. அப்படி கொட்டினீங்கன்னா கட்டை பிடிச்சிடும். இப்போது நினைப்பீங்க தண்ணியே இல்லை, தண்ணி நிறைய வைக்காமல் இது பண்ணுறீங்கன்னு. இல்லை, இதுதான் நான் பண்ணுற இதோட மெத்தடு. இது பாருங்கள், நான் வந்து இப்போது ஆவியில் இதை வேக வச்சு தான் மூடி போட்டு வேக வைப்பேன். நல்ல வேகும், உதிரியாக வரும்.
இப்போ நான் ஸ்டவ் வந்து மீடியமில் சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த ஆவியிலே இருந்து இது வேகணும். பாருங்கள், ரவை வந்து நான் தண்ணி அளவோடு தான் வச்சதுனால உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று நல்ல பூ மாதிரி வந்திருக்கு ரவை. இது வந்து நம்ம அப்படியே தனியாக சாப்பிட கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இனி சூடோடு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடோடு மூடி போட்டு அப்படியே வைக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது வரை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறக்கி அப்படியே மூடி போட்டு வச்சா இன்னும் நல்லா பூ மாதிரி வந்து பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே செய்யாது. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு அப்படியே வைக்கலாம். அடுத்து